உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாஜவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும், வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களின் அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில், ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும், இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும். ஏன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3 பெயர்ச்சிகள் வரப்போகுது. எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் 3 பெயர்ச்சிகள் நடக்கின்றன. 1 திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது. 2வது ராகு கேது பெயர்ச்சி, 3வது குரு பெயர்ச்சி. அப்போ இந்த 3 குரு பெயர்ச்சிகள் 3 பெயர்ச்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும், ஏற்ற இறக்கங்கள் நிகழும். அப்போ என்னதான் கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே போகிறது எனதருமை அன்பர்களே. அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம 12 ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி, புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அப்போ 2025 எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறப்போகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிறோம். ரைட். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த 2025 வருடம் அற்புதமான கால நேரம், அமோகமாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா இந்த ஜென்ம சனி உங்களை விலக போகுது. அதுதான் முக்கியம். மேக்சிமம் ஜென்ம சனியை விட்டு நீங்கள் விலகுகிறீர்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நான் பல இடங்களிலே பல தொலைக்காட்சிகளிலே அதை சொல்வது உண்டு. கும்பராசி என்பர்கள் எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ, எதெல்லாம் அவர்களுடைய அடையாளமோ, அல்லது எதையெல்லாம் இழந்தால் மீண்டும் பெற முடியாதோ அதையெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி சாமி இது நடந்தது, இது எப்படி நடந்தது, என்ன காரணம், இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஆச்சரியமாக சிந்திக்கக்கூடிய வகையில், இல்லைங்க நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இந்த தோல்வியை ஒத்துக்கவே முடியாது, ஜீரணிக்க முடியாத இழப்புக்களை எல்லாம், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அசட்ஸ் சொத்துக்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், உறவு முறைகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள்,
அப்போ ஜீர்ணிக்க முடியாத இழப்புகள் இதெல்லாம் கடந்த காலங்களில் கும்பராசிக்கு நடந்திருக்கும். அப்போது அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள், ஜென்ம சனியால் வரக்கூடிய துன்பங்கள், இவற்றிலிருந்து விடுதலை கும்பராசி அன்பர்களே. யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நிச்சயம் கும்பராசிக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் அந்த வீடு பிரச்சனை, இட பிரச்சனை, மெயினாக தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலை வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இவங்க ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு ராத்திரி பகலாக கண்முழிச்சு ப்ராஜெக்ட் செய்வாங்க. கடைசியில் அவங்க மேனேஜர் அவர் பேர் வாங்கிட்டு போயிடுவார். எல்லா ப்ராஃபிட்டும் மற்றவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காது. இதெல்லாம் கும்பராசிக்குன்னு இருக்கக்கூடிய வீக்னஸ். அப்போ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றங்கள் இருந்திருக்குமேயானால் அந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை கும்பராசி நேயர்களே. அப்போ கும்பராசிக்கு என்ன சிறப்பு? ஜென்ம சனி விலகுவது சிறப்பு. சார், இது எல்லாத்துக்கும் மேலே குரு 5ஆம் பாவத்துக்கு போகிறாருங்க, அற்புதமாக இருக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ நன்மைகள் நிறைந்த வருடமாக இந்த 2025 புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது. சார், ராகு இருக்கட்டும், சனி இருக்கட்டும், இன்னும் எத்தனை அசுப கிரகங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், கும்பத்துக்கு வச்சு செய்யட்டும். ஆனால் குரு ஒருத்தர் பார்ப்பாரே ஆனால் அவர் தான் உங்களுக்கு 9வது பார்வையை பார்க்க போகிறாரே. அடித்து தூள் கிளப்ப வேண்டியது தான், பட்டையை கிளப்ப வேண்டியது தான். அற்புதமான யோகம். எனக்கு தெரிஞ்சு 2025 கும்பராசி அன்பர்களுக்கு 90% நன்மை, 90%. எப்பயுமே வாத்தியார் 100க்கு 100 போட மாட்டார், 99 தான் போடுவார். அதை போல் உயர்ந்த பலன்களை தரக்கூடிய வருடமாக புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. இதில் சாமி, எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது நடத்தி தர முடியுமா என்று கேள்வி இருக்குமே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் கும்பராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.